Welcome back everyone to the next episode of my Python series. என்னோட நேம் அஜித் குமார். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். நான் இந்த பேஜ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், பைத்தன் இதை பத்திலாம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பைத்தன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோட 8th எபிசோட். இந்த சீரீஸ்ல இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தன்ல 4 இன்பில்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேட்டா டைப்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஸோ அதை பத்தின ஃபுல் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல இருக்க போது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பைத்தன்ல 4 இன்பில்ட் டேட்டா டைப் இருக்கு. ஸோ அதோட நேம்ஸ்லாம் லிஸ்ட், செட், டப்பிள் அண்ட் டிக்ஷனரி. இந்த மாதிரி 4 இது கொஞ்சம் அட்வான்ஸ் டேட்டா டைப்ஸ்னே சொல்லலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டேட்டா டைப். ஸோ இதோட யூசஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் எப்படி பார்த்திருக்கோம்னா, ஒரு வேரியபிள் இருக்குன்னா அதுல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். லெட்ஸே இப்போ எனக்கு வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், 3 வேரியபிள் கிரியேட் பண்ணுவேன். S1 மார்க் இஸ் ஈக்குவல் டு 85, S2 மார்க் 90, S3 மார்க் 75. இந்த மாதிரி தனித்தனியா ஸ்டோர் பண்றேன். ஆனா இது எல்லாமே பார்த்தோம்னா மார்க்ன்ற ஒரே ஒரு கேட்டகரிக்குள்ளதான் வருது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியுமா? என்னால இந்த 3 மார்க்கையும் ஒரே வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியுமா? இப்ப பார்த்த வரைக்கும் முடியாது. பட் அதை ஹேண்டில் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ லிஸ்ட் அப்படின்றது என்னன்னா, நம்ம மத்த இதுல வந்துட்டு அரேஸ்ன்னு பார்த்திருப்போம் மத்த லாங்குவேஜஸ்ல. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட் ஆனது. ஸோ கலெக்ஷன்ஸ் சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நிறைய எலிமெண்ட்ஸை ஒரே இதுல யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு நான் லெட்ஸ் சே லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஸோ லிஸ்ட்டுக்கு எப்பவுமே இந்த பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்படி போட்டோம்னா இது வந்து இந்த வேரியபிள் லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் மல்டிபிள் எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இந்த 85, 90, 75 இது மூணுத்தையும் இந்த லிஸ்ட்டுக்குள்ள என்னால ஸ்டோர் பண்ண முடியும். நான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள 85, 90, 75 இந்த மாதிரி கொடுத்தனா இந்த லிஸ்ட இந்த வேரியபிள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் லிஸ்ட் கான்செப்ட். ஸோ இதை நான் அப்படியே பிரிண்ட் பண்றேன். லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் மார்க். இதை ரன் பண்ணலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 85, 90, 75 ஒரே வேரியபிள்ல, அதாவது லிஸ்ட்ன்ற வேரியபிள்ல எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த மார்க்ஸை என்னால ஒரே வேரியபிள்குள்ள ஹேண்டில் பண்ண முடியுது. சப்போஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கை மட்டும் நான் எடுத்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ்குள்ள இதை எப்படி ஆக்சஸ் பண்றது? சோ எனக்கு இந்த 3 எலிமெண்ட் இருக்கு. இந்த 3 எலிமெண்ட்டும் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டோர் ஆயிருக்கும். சோ எப்பவுமே ப்ரோக்ராமிங்ல இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. சோ 85 வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கும், 95 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 75 செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ நான் 85 இந்த மார்க்கை ஆக்சஸ் பண்ணணும்னா லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ்குள்ள மறுபடியும் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எப்பவுமே இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போடணும். போட்டுட்டு இங்க 0. ஸோ என்ன பண்றேன், லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ்ல போயிட்டு 0th எலிமெண்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ 85 கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 0th எலிமெண்ட் கரெக்டா எடுத்திருக்கு. லெட்ஸ் சே எனக்கு 75 எடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறத எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் செகண்ட் இண்டெக்ஸா நான் கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பண்ணா எனக்கு 75 வந்திருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம லிஸ்ட ஹேண்டில் பண்றோம், உள்ள இருக்கிறத ஆக்சஸ் பண்றோம். இப்போ எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ்ல இருக்கு, புதுசா இன்னொரு மார்க் வருது. ஸோ 85, 90, 75 இருக்கு, இன்னொரு மார்க் ஆட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்னா லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அது கூட அப்பெண்ட் பண்றேன். அப்பெண்ட்னா ஆல்ரெடி இருக்கிறது கூட இன்னொன்னு ஆட் பண்றேன். சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்பெண்ட் ஆஃப் புதுசா என்ன மார்க், இப்போ வந்து லெட்ஸ் சே 92 ஆட் பண்ணணும். இப்போ இந்த என்ன ஆகும்னா 85, 90, 75 இருக்கு. இதுக்கு அடுத்த எலிமெண்டா அந்த 92 ஸ்டோர் ஆயிடும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா 85, 90, 75, 92. ஸோ இதுதான் ஆர்டர்டு அப்படின்னு சொல்றோம். நம்ம எந்த ஆர்டர்ல இன்சர்ட் பண்றோமோ, எந்த ஆர்டர்ல இந்த லிஸ்டுக்குள்ள ஆட் பண்றோமோ அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசா ஆட் பண்ணா அது லாஸ்ட் எலிமெண்டா தான் போய் ஆட் ஆகும். அதனால நீங்க எந்த ஆர்டர்ல இன்சர்ட் பண்றீங்களோ அந்த ஆர்டர்லயே நமக்கு யூஸ் பண்றதுக்கும் அது அவைலபிளா இருக்கும். இங்க 85, 90, 75 லாஸ்ட் ஒன்னா தான் 92 ஆட் ஆயிருக்கு. இதுதான் ஆர்டர்டு லிஸ்ட்னு சொல்றோம். இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ என்கிட்ட 19 இந்த மார்க் இருக்கு, ஆனா அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. சோ அதோட இண்டெக்ஸை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ் டாட் இண்டெக்ஸ். இந்த மெத்தட்குள்ள எந்த எலிமெண்ட் நான் பார்க்கணுமோ அதோட வேல்யூவே கொடுக்குறேன். இப்ப 19ன்ற வேல்யூ எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு கேட்கிறோம். சோ இதை பிரிண்ட் பண்ணலாம்.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 பிரிண்ட் ஆயிருக்கு. இது ப்ரீவியஸா பிரிண்ட் ஆனது, இது விட்டுருங்க. இங்க 1 வந்திருக்கு. அப்ப என்னன்னா 1 அந்த இண்டெக்ஸ்ல 90ன்ற வேல்யூ இருக்கு. சோ இது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 0 1 2 இப்படிதான் இண்டெக்ஸ் இருக்கா. சோ 1ன்ற இண்டெக்ஸ்ல 90 இருக்கு. அதுதான் இங்க ரிசல்ட்டா நமக்கு கொண்டு வந்து 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ என்கிட்ட ரெண்டு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ரெண்டு லிஸ்டையும் நான் மர்ஜ் பண்ணணும். அது பண்ண முடியுமா பார்ப்போம். இப்போ L1 அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். இதுல வந்து 1 2 3. L2ன்னு இன்னொரு லிஸ்ட் வைக்கிறேன். அதுல 4 5 6. இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரே லிஸ்டா கொண்டு வர முடியுமா அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அதுக்கு L1 டாட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ என்ன பண்றோம்னா L1ன்ற இந்த லிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி புது லிஸ்ட் அது கூட ஆட் பண்றோம். ஸோ L2. ஸோ L1 அண்ட் L2 எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு L1 குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் L1 கொடுத்தனா L1 அது கூட எக்ஸ்டெண்ட் ஆன L2 ரெண்டுத்தையும் சேர்த்து L1ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதனால பிரிண்ட் ஆஃப் L1 கொடுக்கும்போது 1ல இருந்து 6 வரைக்கும் எனக்கு கண்டினியூஸா ஒரே லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டு பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த லிஸ்ட்ல நான் வந்துட்டு 1 2 3 இந்த மாதிரி இன்டீஜர்ஸ் தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். பட் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். லிஸ்ட்ல வந்துட்டு லெட்ஸ் சே L3ன்னு ஒரு புது லிஸ்ட் வைக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், என் நேம் ஸ்டோர் பண்றேன். நெக்ஸ்ட் என்னோட மார்க் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுப்போம் 90. அப்புறம் என்னோட இமெயில் ஸ்டோர் பண்ணணும். லெட்ஸ் சே AJITH@gmail இப்படி கொடுக்குறேன். இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரிங் இன்டீஜர் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. இப்படியும் நம்மளால ஒரு லிஸ்ட்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி லிஸ்டுக்குள்ள நம்ம எல்லா டேட்டா டைப்ஸையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன் இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே ஒரே லிஸ்ட்குள்ள கொடுக்கலாம். இட் வில் ஹோல்ட் இட். இப்போ ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்றேன். L4ன்னு ஒன்று கிரியேட் பண்றேன். அதுல 1 2 அப்புறம் A B திரும்பவும் A அப்புறம் D இந்த மாதிரி மாத்தி மாத்தி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இதுல எனக்கு ஒரு கேரக்டர் ஆர் ஒரு எலமெண்ட் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நான் என்ன பண்ணலன்னா பிரிண்ட் குள்ள கொடுத்துக்கிறேன் டைரக்டா. L4 டாட் கவுண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த கவுண்ட்குள்ள என்ன எலமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த எலமெண்ட் இந்த லிஸ்ட்ல எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து அந்த கவுண்டை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்க A இருக்கு பாத்தீங்களா, A வந்து 1 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கவுண்ட்குள்ள நான் A கொடுக்குறேன்னா இந்த ஏவை கொண்டு போயிட்டு இந்த L4ன்ற லிஸ்ட்ல சர்ச் பண்ணி எத்தனை டைம் வந்திருக்கோ அதோட கவுண்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதை தான் இங்க பிரிண்ட் பண்ணும். இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். வேற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துறேன், இங்க கிளியரா பண்ணிடலாம். இப்போ இந்த பிரிண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 அப்படின்னு வந்திருக்கு, விச் மீன்ஸ் ஏன்ற இந்த எலமெண்ட் இந்த லிஸ்ட் 4ல 2 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்றது தான் இதோட மீனிங். இப்போ ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்றேன். இதுல வந்து ரேண்டமா நம்பர்ஸ் கொடுக்குறேன். 8 6 4 3 10 12 15 14 7 இந்த மாதிரி ரேண்டமா நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். இது எல்லாமே ஒரு சார்ட்டட் ஆர்டர்ல இல்ல, அசெண்டிங் ஆவோ டிசெண்டிங் ஆவோ இல்ல. சப்போஸ் எனக்கு வந்து இது அசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா L5 டாட் சார்ட் இப்படின்னு கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப பார்த்தோம்னா நமக்கு பிரிண்ட் ஆகும் போது இது சார்ட்டட் ஆர்டர், அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆயிருக்கு. 3ல இருந்து ஆரம்பிச்சு 15 வரைக்கும் சார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு லிஸ்ட்டை சார்ட் பண்ணணும்னா இந்த சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இட் வில் சார்ட் த எலமெண்ட்ஸ் இன் தட் லிஸ்ட். இந்த மாதிரி லிஸ்ட்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கூட பார்க்கலாம். என்னென்ன உங்களோட கேஸ்க்கு தேவைப்படுற மாதிரி என்னென்ன மெத்தட்ஸ் அவைலபிளா இருக்கோ நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேட்டா டைப்க்கு போகலாம். நெக்ஸ்ட் டேட்டா டைப் செட். செட்ன்றது ஹேஷ் செட்னு கூட சொல்லுவாங்க மற்ற லாங்குவேஜஸ்ல. சோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா இதுக்குள்ள டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸே இருக்க முடியாது. லெட்ஸ் சே நம்ம போன லிஸ்ட்ல பார்த்தோம்னா நம்ம A மறுபடியும் A இந்த மாதிரி 2 டைம் A கூட நம்ம ஸ்டோர் பண்ணி பார்த்தோம். அந்த லிஸ்ட் ஹேண்டில் பண்ணிச்சு, அதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடிஞ்சது. பட் செட்டுக்குள்ள வந்துட்டு அந்த மாதிரி டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணோம்னா நீங்க செட் யூஸ் பண்ணலாம். செட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற பிராக்கெட் கர்லி பிரேசஸ். லெட்ஸ் சே S1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணனா இது பேரு வந்து செட். ஓகேங்களா. இதுக்குள்ள நான் வேல்யூஸ் ஆட் பண்றேன். 1 2 ஆட் பண்ணிட்டு இதை பிரிண்ட் பண்ணுவோம். print of S1. ஓகேவா. இங்க பார்த்தோம்னா 1 and 2 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதுலயே நான் வந்துட்டு புதுசா இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்றேன். S1 டாட் ஆட் அப்படின்னு கொடுத்தனா அதுல ஆட் பண்ண முடியும். 3 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் பிரிண்ட் பண்றேன்.
ஃபர்ஸ்ட் 1 and 2 இருந்துச்சு, அதை இங்க பிரிண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிருக்கோம். இந்த செட்லயே 3ன்ற எலிமெண்ட் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் 1 2 3 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே ஃபைன். இப்போ இதே S1ல நான் திரும்பவும் ஆட் ஆஃப் 1 கொடுக்குறேன். இப்போ லிஸ்ட்ல இப்படி கொடுத்திருந்தா என்ன இருக்கும்னா 1 2 3 அப்புறம் மறுபடியும் ஒரு 1ன்னு ஆட் ஆயிருக்கும். பட் செட்ல என்ன ஆகும்னா இந்த 1ன்ற எலிமெண்ட் டூப்ளிகேட் ஆகுது. அதனால என்ன பண்ணும்னா இதை எடுத்துட்டு போய் ஆல்ரெடி இருக்க 1 தூக்கிட்டு அதுக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ ஒரு எலிமெண்ட் ஒரு டைம் தான் அக்கர் ஆகும், டூப்ளிகேட்ஸ் இருக்காது. திரும்ப இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா 1 2 இனிஷியலா இருந்துச்சு, அப்புறம் ஆட் 3 கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணிருக்கோம். 1 2 3 பிரிண்ட் ஆயிருக்கு. திரும்ப நான் ஆட் 1 கொடுத்திருக்கேன், பட் 1ன்றது திரும்ப ஆட் ஆயிருக்காது. ஆல்ரெடி இருக்க 1 தூக்கிட்டு அதுக்கு பதில் இந்த 1 ரீப்ளேஸ் ஆயிருக்கும். ஸோ ஸ்டில் நமக்கு செட்ல 1 2 3 அதே தான் இருக்கும். ஸோ இதனால என்னன்னா செட்டுக்குள்ள ஒரு டூப்ளிகேட் எலிமெண்ட் நம்மளால ஆட் பண்ண முடியாது. இது வந்து ஹேஷிங் கான்செப்டை பேஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸை சூஸ் பண்ணோம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், நம்ம அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இது வந்து டூப்ளிகேட் ஸ்டோர் பண்ணாது அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டேட்டா டைப் டப்பிள். டப்பிளும் ஒரு லிஸ்ட் மாதிரியே தான், நம்ம அதுக்குள்ள நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும், டூப்ளிகேட்ஸும் அலோவ் பண்ணும். பட் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த டப்பிள்ன்ற இந்த வேரியபிள ஒன்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதனால அது மேல நம்மளால எந்த அடிஷனோ டெலிஷனோ பண்ண முடியாது, அதாவது அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஒரு டேட்டா நீங்க செட் பண்ணிட்டீங்க, ஆனா அது ஃபியூச்சர்ல சேஞ்சே ஆகக்கூடாது அப்படின்னா டப்பிள் யூஸ் பண்ணலாம். டப்பிள் இப்போ நான் கிரியேட் பண்றேன். T1 is equal to நம்ம இந்த யூஷுவல் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, இதுதான் வந்து டப்பிள் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், இப்போ ஜஸ்ட் AK 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இந்த டப்பிள் 1 கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த T1 வந்து நான் ஆக்சஸ் பண்ணலாமே தவிர இது கூட எதுவுமே ஆட் பண்ண முடியாது, நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த டப்பிள் ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இதை மாடிஃபை பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால இதுல ஆட் இந்த மெத்தட்ஸ் எதுவுமே இருக்காது. பட் இதை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ T1 of 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா AKன்றது ஆக்சஸ் ஆகும். T1 of 1 கொடுத்தீங்கன்னா 1 2 3 வரும். இது பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். T1 of 1 பிரிண்ட் ஆகிறதுல 1 2 3 வருது. ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணதை இது மாடிஃபை பண்ண விடாது. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்பவுமே மாடிஃபை ஆகாம ஒரு டேட்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டப்பிள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிக்ஷனரி டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் கீ அண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ dict1 equal to curly braces கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த braces வந்து நம்ம செட்டுக்கும் பார்த்தோம், பட் இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம செட்ல வந்து டைரக்டா வேல்யூ 1 2 அந்த மாதிரி ஆட் பண்ணோம், பட் அந்த 1ன்றது என்ன 2ன்றது என்னன்னு செட்ல மென்ஷன் பண்ண மாட்டோம். பட் டிக்ஷனரியில என்ன பண்ணோம்னா ஒரு வேல்யூ ஆட் பண்றோம்னா அந்த வேல்யூ என்ன மீனிங் அப்படின்றத நம்ம அதோட கீழே மென்ஷன் பண்ணோம். எக்ஸாம்பிள் இப்போ நான் நேம் அஜித்ன்றத ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேம் அப்படின்னு கொடுத்து அந்த நேம்கான வேல்யூ இஸ் அஜித். சோ இதுதான் நம்ம கீ அண்ட் வேல்யூ சொல்றோம். இது வந்து ஒரு கீ, கோலன் கொடுத்துட்டா அது ஸ்பிளிட் ஆயிடும், அதுக்கப்புறம் வர்றது அந்த கீயோட வேல்யூ. சோ இந்த கீ வேல்யூ பேர்ஸா ஸ்டோர் பண்றது தான் டிக்ஷனரிக்கு. இதுல நம்ம மல்டிபிள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நேம் இருக்கு, அடுத்து வந்து மார்க் அப்படின்னு ஸ்டோர் பண்றோம். மார்க் வந்துட்டு லெட்ஸ் சே 90 அப்படின்னா மார்க்ன்றது கீ, 90ன்றது அதோட வேல்யூ. ஸோ இதுதான் கீ வேல்யூ பேர்ன்னு சொல்றோம். இது கூட நெக்ஸ்ட் நான் வந்துட்டு இமெயில் ஆட் பண்றேன். ஓகேவா, சும்மா ak123@gmail.com. ஸோ இப்படி கொடுத்துட்டோம்னா டிக்ஷனரிக்குள்ள இந்த கீ வேல்யூ பேர்ஸா இருக்கும். இதை நான் ஆக்சஸ் பண்ணும்போது இப்போ dict1 எனக்கு இதுல இருக்க நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ நேம் அப்படின்னு கொடுத்தனா இந்த அஜித்ன்ற வேல்யூவை எடுத்துட்டு வரும். ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம எந்த கீ கொடுக்குறோமோ அதோட வேல்யூ இங்க சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரும். இதை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ அஜித்னு எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா ஒரு கீ ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா dict1 சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணோம்னா சப்ஜெக்ட் equal to என்ன வேல்யூ அதோடது. இப்போ வந்து சப்ஜெக்டோட நேம் லெட்ஸ் சே AI/ML இப்படி கொடுக்குறேன்னா சப்ஜெக்ட்னு ஒரு புது கீ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு AML அப்படின்ற வேல்யூவை செட் பண்ணிடும். இப்போ மொத்தமா டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பிரிண்ட் ஆஃப் dict1. மற்ற பிரிண்ட்ஸ்லாம் நான் எடுத்துறேன், கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நேம் அஜித், மார்க் 90, இமெயில் என்னோட இமெயில், சப்ஜெக்ட்
AIML இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த டிக்ஷனரியில அவைலபிளா இருக்கு. ஸோ இப்படிதான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றோம். அதுல புதுசா வேணும்னாலும் ஆட் பண்றது இப்படிதான். ஆக்சஸ் பண்ணணும், ஏதோ ஒரு கீ ஆக்சஸ் பண்ணனாலும் இந்த dict1 அது கூட ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள என்ன கீ வேணும், இப்போ மார்க் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மார்க்ன்ற கீ கொடுத்தனா அதோட வேல்யூ என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணி எடுத்துட்டு வரும். இந்த வீடியோல பைத்தன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்பில்ட் 4 டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். லிஸ்ட், செட், டப்பிள் அண்ட் டிக்ஷனரி. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு போக போக இன்னும் காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ் வரப்போகுது. அதுல இது எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுல நிறைய இன்னும் இன்பில்ட் மெத்தட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ கோடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் நமக்கு வரும். ஸோ இது எல்லாமே உங்களோட கம்ப்யூட்டர்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எனக்கு அனுப்புங்க. மோர் வீடியோஸ் அவைலபிளா இருக்கு பிளேலிஸ்ட்ல, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. யாருக்குன்னா இது தேவைப்பட்டுச்சாலும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.